நாம் பிறரிடத்தில் ஒப்புரவாகுதல் அப்படின்னா மன்னிப்பு கேட்குறதுலேயும் இருக்குது, மன்னிப்பு கொடுக்கறதுலையும் இருக்குது. இன்னும் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் என்ன கூட இருக்கலாம் அப்படின்னா திரும்ப செலுத்துதல். விசேஷமாய் இந்த பகுதியை நம்மளுடைய திருச்சபைகளை நாம் அதிகமாய் வலியுறுத்துகிறோம். சிலர்லாம் மன்னிப்பு கேட்டுருவாங்க, மன்னிப்பிச்சுருவாங்க. ஆனால் இதுக்காக உங்களுடைய கடந்த நாட்களை இப்போ என்ன செய்யாதீங்க அப்படின்னா, டோன்ட் டிக், போய் குப்பையை கிளறாதீங்க. சிலர்லாம் நம்மளுடைய கடந்த நாட்களுடைய வாழ்க்கை அப்படியே குப்பையெல்லாம் கிளற வேண்டும். உங்களுடைய மனசாட்சியில் ஒரு சகோதரியும் சொல்லி, ஒரு சகோதரன் நிறைய பேர் என்கிட்ட அப்படி கேட்டிருக்காங்க. பிரதர், எனக்கு நான் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் நான் வேலை செஞ்ச இடத்துல கிட்டத்தட்ட நான் பணத்தில் உண்மை இல்லாமல் இருந்திருக்கேன், நான் நிறைய திருடி இருக்கேன். நான் வேலை செஞ்ச இடத்துல என்கிட்ட தான் கேஷ், நான் தான் கல்லால் உட்கார்ற ஆள், என்கிட்ட கேஷ். நான் மனம் திரும்பாத நாட்களில் நான் அந்த பணத்தை என்ன செஞ்சுருக்கேன், நான் எனக்கு பயன்படுத்தியிருக்கேன். சில ஆயிரங்கள் எனக்கு எப்போ நான் தேவனுடைய சமூகத்துக்கு போனாலும் அந்த கல்லாக தான் ஞாபகம் வருது, அந்த கேஷ் தான் ஞாபகம் வருது. நான் எடுத்து என்னுடைய தேவைகளுக்கு ஏற்ப எடுத்தேன். இப்போ எவ்வளோ பணம்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் நான் களவாடினது, எடுத்தது, திருடுனது தான் எனக்கு ஞாபகம் வருது. என் மனசாட்சியில் அது ஒரு குத்துதலாகவே இருக்குது. நான் அதை சரி செய்யலாம்னு நினைக்கிறேன். வெரி குட், நல்லது சிஸ்டர், தாராளமாக செய்யுங்க. நான் செஞ்சுருக்கேன். தேடியெல்லாம் போய் கண்டு போய் குடிச்சிருக்கேன், கண்டு போயெல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, அந்த சகோதரி அப்படியே கணக்கு பண்ணி பார்த்து அதோடு கூடுதலாக எத்தனையோ ஆயிரங்களை போட்டு நல்ல லம்சமான அமௌண்ட்டை கொண்டு போய் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய ஷேமாக இருக்கும் தெரியுங்களா, எவ்வளோ அவமானமாக இருக்கும் தெரியுங்களா. இப்படிப்பட்டவர்கள் ஆழமாய் தோண்டி என்ன செய்கிறது. பைபிளில் ஜீசஸ் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது அப்படின்னு பைபிளில் ஜீசஸ் 4 காஸ்பலில் இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது உண்டானதுன்னு சொன்னார்ல. யாரை குறித்து சொன்னார் சொல்லுங்க? யாரை குறித்து? சக்கேயு. அவனுக்கு பாருங்களேன், கர்த்தருடைய பிரசன்னத்தில் அவனுக்கு உணர்வு வந்துச்சு. நான் ஒருவனிடத்தில் எதையாவது நான் அநியாயமாய் நான் செய்தது உண்டானால் நான் ஒன்றுக்கு எத்தனை நான் 4 தரேன்னு சொன்னேன். சரி, கர்த்தர் உடனே சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டானது வந்ததுன்னு. பிரைஸ் தி லார்ட். அப்போ என்ன செஞ்சிருந்திருப்பான்? எரிக்கோ பட்டணத்தில் போய் எவ்வளோ பேர்கிட்ட போய் யார்கிட்டலாம் அநியாயம் பண்ணானோ. ஒரு பக்கம் விசுவாசம், இன்னொரு பக்கம் என்னது, இன்னொரு முத்திரை. என்ன முத்திரை? கிறிஸ்துவின் நாமத்தை சொல்கிற எவனும் அநியாயத்தை விட்டு விலக கடவன். தன்னுடைய அநியாயம் என்னன்னு பார்த்தான், உனக்கு 4 திரும்ப செலுத்தான். இதை என்ன செஞ்சிட வேண்டாம், ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஒரு கோடிக்கு போயிட வேண்டாம். போய் சதா உங்களை நோண்டிக்கிட்டே இருக்காதீங்க. டோன்ட் டிக் த ஒரு பாஸ்ட், குப்பையை போட்டு கிளறிட்டே இரு. உங்களுடைய மனசாட்சியில் அது உணர்த்துவிக்குமானால், உங்களை குத்துமானால், உங்களுடைய மனசாட்சியில் குத்திக்கிட்டே இருக்கு இந்த காரியம். அடுத்தவனுடைய பணம் நம்ம பாக்கெட்டில் இருக்க வேண்டாம், அவ்வளோதான். சிம்பிள் பிரின்சிபல். கரெக்டா? யாருடைய பணம்? அடுத்தவருடைய பணம் நம்ம பாக்கெட்டில் இருக்க வேண்டாம், திரும்ப செலுத்திடுங்க. அது முன்னால் எடுத்திருந்தோமோ பின்னால் எடுத்திருந்தோமோ, அடுத்தவருடைய பணம் இருக்க வேண்டாம், திரும்ப செலுத்திடுங்க. நல்ல ஆழமாய் இவர்களெல்லாம் அஸ்திவாரத்தை போடுகிறவர்கள். திரும்ப செலுத்துதல். ஓகே, நான்காவது மனம் திரும்புதல். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி. 4வதாய் நாம் என்ன சொல்ல வரோம்னு, 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம். சீக்கிரமாய், விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்புதல். சீக்கிரமாய் எடுத்தவங்க 9ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னதென்பதையும் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். ஓகே, இந்த இடத்துல பால் மனம் திரும்புதல் அப்படிங்கிறதுக்கு ஒரு நிரூபணத்தை சொல்கிறார். எவைகளை விட்டு அப்படின்னா, விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்புதல்.
ஒரு சிலருக்கு விக்கிரகம் என்னவாகவே இருக்கலாம் அப்படின்னா, புறம் இந்து மார்க்கமாக இருந்தால் நம்மளுடைய நிறைய புறஜாதியான மார்க்கத்தில் நிறைய விக்கிரகங்களை நாம் சேவிச்சிருந்திருக்கலாம். அவைகளை விட்டு நாம் மனம் திரும்பியிருப்போம். நிச்சயமாக அதில் ஒன்று மனம் திரும்பிப்போம். ரோமன் கத்தோலிக்க சபையிலிருந்து நாம் மனம் திரும்பியிருப்போம். ஆனால் புனிதர்களுடைய வழிபாடு, தூதர்களுடைய வழிபாடு, மரியாளுடைய வழிபாடு, இப்படி நிறைய வழிபாடுகள் இருக்குது. அர்ச்சிஷ்டவர்கள், புனிதர்கள், தூதர்கள், மரியாள், இப்படிப்பட்ட எல்லா வழிபாடுகளிலிருந்தும் எல்லா விக்கிரகங்களிலிருந்தும் என்ன செய்யணும் அப்படின்னா மனம் திரும்ப வேண்டியதாக இருக்குது. பிரதர் அதெல்லாம் நான் என்றைக்கே விட்டாச்சு அப்படின்னா, இது இல்லாதபடிக்கு நிறைய விக்கிரகங்கள் இருக்கு. இது இல்லாமல் இந்த விக்கிரகம் தான் டேஞ்சரான விக்கிரகம். சிலர் கல்லையும் கட்டையும் உருவங்களையும் சுரூபங்களையும் விட்டுட்டு வந்தவர்கள் இன்னும் நிறைய விக்கிரகங்கள்லாம் இருக்கு. இந்த விக்கிரகங்களையும் உதாரணமா பொருளாசையாகிய இன்னும் ஆராதனை அப்படிதானே சொல்லுது வேதம். என்ன சொல்லுது? பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை. நம் மத்தியில்னா இந்த ஸ்தல சபை சொல்லலை, என்னுடைய லோக்கல்ல இருந்ததான ஸ்தல சபையில் ஒரு பெரிய ஒரு செல்வந்தர், அன்னைக்கே அவர்லாம் லட்சாதிபதி, நம்ம மத்தியில் வந்தார். தொடர்ந்து வந்து சத்தியத்தெல்லாம் கேட்பார். ஆனால் அவருக்கு என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சுன்னா, அவருக்கு இயேசுவினிடத்தில் நான் நித்திய ஜீவனை நான் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு சொன்னது போல், நம்ம மத்தியிலும் நித்திய ஜீவனை அடையணும், மோட்சத்துக்கு போகணும், பரலோகம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மத்தியில் வந்தவர்கள் உண்டு. பெரிய ஐஸ்வர்யம். அவர்கிட்ட என்ன சொல்ல வேண்டியதாகிடுச்சோன்னா, நீண்ட நாள்லாம் வச்சுக்கிட்டு அவங்களெல்லாம் வச்சு என்ன செஞ்சிட்டு இருக்கக்கூடாது, இழுத்துக்கிட்டுலாம் ஜவும் டைமர்லாம் இழுக்கக்கூடாது. 1 வாரம் 2 வாரம் 3 வாரம் பார்த்தேன். ஒரு நாள் உட்கார வச்சு, நான் வீட்டுக்கு ஒரு நாளைக்கு வர்றேன் அப்படின்னு வீட்டுக்கு வந்தேன். அவர்கிட்ட உட்காந்து மனம் திரும்புதல் என்னங்கிறது கிளியராக சொன்னோம். நீங்கள் மனம் திரும்ப வேண்டியது, நீங்கள் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இந்த ஊரில் உள்ளதான இந்த முக்கியமானவர்களுடைய ஏழை எளியவர்களுடைய நிலங்களுடைய பத்திரம், வீடுகளுடைய பத்திரம், அநேகருடைய நகை எல்லாம் வீட்டில் தான் இருக்கு. அப்போ என்ன பிஸ்னஸ் பண்ணுறான்னு தெரியுதில்ல? எவ்வளோ பேருடையதை வாங்கி வச்சுருக்கீங்க. நல் மனசாட்சியோடு உங்களால் இருக்க முடியுதா நான் கேட்டேன். இருக்க முடியல, என்னோட வயசில் பெரியவர், இருக்க முடியல அப்படின்னார். உங்களுக்கு கொடுக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, அப்புறம் ஆளை வச்சு தான் மிரட்ட வேண்டியதாக இருக்குது. கொடுக்கல வரல அப்படின்னா எவ்வளோ மூழ்கி இருக்கு அப்படின்னா, நிறைய ஒரு ரூம் ஃபுல்லாக கிடக்கு, பத்திரமா இருக்கு. அவ்வளோ இருக்கு பத்திரம். நிலபலத்தினுடைய, வீடு வாசலினுடைய எல்லா பத்திரங்கள், நகைகள், இதெல்லாம் இவ்வளோலாம் சேர்த்துக்கிட்டு எங்கே போக போறீங்க? அதெல்லாம் பொருளாசை. இதை குறித்து பேசணும். இந்த விக்கிரகத்தை விட்டுருங்க, இந்த பிஸ்னஸ் வேண்டாம், இந்த தாதா பொழப்பு பொழைக்க வேண்டாம். நம்ம என்ன தாதாவா? நித்திய ஜீவனை அடையணும்னு விரும்புறீங்க, மோட்சத்துக்கு போகணும்னு விரும்புறீங்க, இயேசு வேணும்னு சொல்றீங்க, இந்த பொருளாசையை விட்டுட்டீங்க, விட்டுருங்க அப்படின்னா அவ்வளோதான். ஒரு 4 வாரம் 3 வாரம் வந்துருப்பார். அதுக்கப்புறம் என்ன செய்வே இல்லை, வரல. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் எதை விட முடியல? பொருளாசையாகிய விக்கிரக ஆராதனை விட முடியல. இன்னொருத்தர் வந்தார். அவர் யார் அப்படின்னா, ஊருக்கு அவர் தான் கேபிள் டிவி போடுறவர், வீட்டுக்கு வீடு கேபிள் டிவி போடுறவர், நல்ல காசு. இப்பெல்லாம் அதெல்லாம் கேபிள் டிவி போடுறதெல்லாம் இல்லை, இதெல்லாம் காலம் மாறி போச்சா? எல்லாம் இதில் போட்டுக்கிட்டு இருக்கலாம், எல்லாம் ஆன்லைனில் எல்லாம் என்னவோ பறந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாட்களெல்லாம் என்ன போடணும் அப்படின்னா, டிஸ்க் வைக்கணும், இல்லை அது வைக்கணும், கனெக்ஷன் கொடுக்கணும், நல்ல சில்லற காசு. ஆனால் இயேசுவை நாங்கள் என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறோம். இந்த மார்க்கம் எங்களுக்கு தேவைப்படுது. வந்தா இந்த தொழில், நீங்கள் செய்கிற தொழில் சரியா? நீ செய்கிற இது என்னடா இது, தொழிலுக்கே இங்கே உழ வைக்கிறாங்க அப்படின்னா அவ்வளோதான், குட் பை அப்படின்னு போயிட்டாங்க. இவங்களாம் ரொம்ப நாளாக உட்கார வச்சுட்டு இருக்கக்கூடாதுங்க. விட்டோம்னா அவங்க அப்படியே உட்காந்துருவாங்க. ரொம்ப நாள் இல்லை, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற காஸ்பல் விட்டு இயேசு சொன்னது போல சொல்லிடணும். அப்படியே உன்னை வரவழைச்சிக்கிட்டே இருப்போம். அந்த நித்திய ஜீவனை சுதந்திக்கிறதுக்காக வந்தான்ல, இந்த ஐஸ்வர்யவான நம்மளோட கூட வச்சுக்கிட்டே இருப்போம், அப்படியே இழுக்கடிச்சிக்கிட்டே இருப்போம். நாமளும் நம்மளோட சேர்ந்து ஒரு 12 பேர் சாப்பாட்டுக்கு என்ன இல்லாமல் இருக்கும் சொல்லுவோம். அப்போ ஃபுல் டைமில் இருக்கும். இவனை வச்சுக்கிட்டே இருந்தால் அப்பப்போ நமக்கு என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், நமக்கு
சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அப்படியே ஒரே போடு தான், எல்லாத்தையும் வித்துட்டு என் பின்னால் வாட்டார், அவ்வளோதான், குட் பை அப்படின்னு போயிட்டான். அவர்களுக்கு விக்கிரகம் காசு, பணம். சிலர் செய்கிற தொழிலே சிலருக்கு விக்கிரகம் ஆக்கிட்டாங்க. தேவனுக்கு முதலிடம் கிடையாது. குடும்பமாய் தேவனை தேடுகிறதுக்கு டைம் கிடையாது. சண்டே அவர்களுக்கு டைம் கிடையாது. சிலர் செய்கிறவருடைய பிஸ்னஸ், சிலர் செய்கிற தொழிலே அவர்களுக்கு விக்கிரகம். அதில் தான் காசு, பணம், ஃபுல் டைம் மணி, விக்கிரக ஆராதனை. ஒரு சிலருக்கு விக்கிரகம் என்னவா இருக்கு அப்படின்னா, மனுஷர்களாக இருக்க முடியும். நான் ஒரு ஃபேமிலி நான் அறிவேன். ஒரு பையன் சிறு பிள்ளையிலிருந்தே வளர்ந்த பையன், சண்டே கிளாஸில் இருந்த பையன், யூத் மீட்டிங் போன பையன், எல்லாம் கரெக்டாக போன பையன் தான். ஒரு சர்டன் ஸ்டேஜில் என்ன செஞ்சிட்டான் அப்படின்னா, ஒரு அவிசுவாசமான உலக பிரகாரமான புறஜாதியான ஒரு பெண்ணிடத்தில், இவன் கிறிஸ்துவ குடும்பம், ஆனால் அந்த பையன் விரும்பினதை நேசித்தது யார் அப்படின்னா, ஒரு புறஜாதியான ஒரு புறமதத்து பெண், ரட்சிக்கப்படாத ஒரு பெண். திருமணம். ஆனால் இவன் இந்த பையனை என்ன செய்யலை, ஞானஸ்தானம் எடுக்கலை. இப்போ அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா, இப்படி ஒரு இருதயத்துக்குள்ள ஒரு விக்கிரகத்தை வச்சுக்கிட்டு இவன் ஞானஸ்தானம் கேட்குறான். தம்பி, அவங்க அம்மா வராங்க, எங்களுக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு, அந்த வீட்டாருக்கும் பிடிச்சிருக்கு, இந்த வீட்டாருக்கும் பிடிச்சிருக்கு, உனக்கு பிடிச்சிருக்கு, அவனுக்கு போய் கல்யாணம் பண்ணிங்க, தாராளமாக கல்யாணம் பண்ணிங்க. உனக்கு அவளை பிடிச்சிருக்கு, அவளுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு, ரெண்டு வீட்டை நான் அதை ஒன்றை ஏற்றுக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்கங்கிறப்ப ஜோராக போய் கல்யாணம் பண்ணிங்க. இந்த கல்யாணத்தை சபை நடத்தி வைக்காது, நீ எதுக்கும் எதிர்பார்க்காது அப்படின்னா ஞானஸ்தானத்தை எதிர்பார்க்காது. இங்கே ஞானஸ்தானம்லாம் கிடையாது. பாருங்க, அவனுக்கு என்ன விக்கிரகம் அப்படின்னா, அந்த கேர்ள், ஒருவனுக்கு பாய், ஒருவனுக்கு தொழில், ஒருத்தனுக்கு ஆஸ்தி, இதெல்லாம் விக்கிரகம். ஒரு வாலிபனுக்கு, ஒரு வாலிபன் இல்லை, எத்தனையோ வாலிபன். ஸ்போர்ட்ஸ் ஒரு விக்கிரகம், ஸ்போர்ட்ஸ் தான். ஒருவனுக்கு எது விக்கிரகம் அப்படின்னா, பாடி பில்டிங். என்ன பில்டிங்? பாடி பில்டிங், பாடி பில்டர், பாடி பில்டிங் இல்லை, பாடி பில்டர் ஆகும், பாடி பில்டர். காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஒரு நாள் கூட தேவனை தேடி இருக்க மாட்டான். ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்திரிச்சு ஜெபிக்கிறது, வேத வாசி, அதெல்லாம் இருக்காது. காலையில் எடுத்து மாட்டிக்கிட்டு பார்த்தா அதுக்கு ஒரு ஷூ ஒன்று மாட்டிக்கிட்டு, அந்த மாட்டிக்கிட்டு விடுவான் பாரு. காலையில் 5 மணிக்கு எழுந்திரிச்சு பாடி பில்டிங், பாடி பில்டிங், பாடி பில்டிங், பாடி பில்டிங். யாரான்னா ஸ்போர்ட்ஸ், ஒரு பெரிய ஏத்லெட் ஆகணும், சாம்பியன் ஆகணும். சில இதை மாதிரி ஏதாவது ஒன்று என்ன செஞ்சுட்டு இருக்கிறத பிடிச்சிக்கிட்டு விக்கிரகம். ஒருவனுக்கு ஸ்போர்ட்ஸாக இருக்குது, ஒருத்தனுக்கு மணியாக இருக்குது, ஒருத்தனுக்கு கேர்ளாக இருக்குது, ஒருத்தனுக்கு பாயாக இருக்குது. இதோட கூட எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்க, எனக்கும் ஞானஸ்தானம் கொடுங்க. நோ 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 நோ. விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்புதல், விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்புதல். இதை விக்கிரகம் ஒருத்தருக்கு ஒன்றா இருக்கும், ஒருத்தருக்கு ஒன்றா இருக்கும், ஒருத்தருக்கு ஒன்றா இருக்கும். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, கரெக்டா? பிரயோஜனம் இல்லாமல் இல்லை. எது? பாடி பில்டிங். பாடி பில்டிங்ல என்னது? பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லவில்லை. எவ்வளவு பிரயோஜனமா? அற்ப பிரயோஜனம். எதுக்கு முயற்சி செய்? தேவ பக்திக்கு ஏதோ முயற்சி செய். நல்ல ஜிம்மா போ, இப்படி கூனி குறியெல்லாம் இருக்காத, நல்ல பால் அடி, விளையாடு, செய், போ, எல்லாம் கரெக்டா. ஆனால் அதுவே என்ன ஆக்கிக்காத அப்படின்னா, சிலர்லாம் அதுவே விக்கிரகம் ஆக்கிறது. சாம்பியன் ஆகணும், செஸ் சாம்பியன், கேரம் சாம்பியன், டென்னிஸ் சாம்பியன், மேலே போயிட்டே இருக்கணும். சண்டே அப்படின்னா வருஷத்துக்கு அவங்களோட பெற்றோர்கிட்ட கேட்குறேன், 52 சண்டேக்கு உங்கள் பையன் எத்தனை சண்டே நீங்கள் சர்ச்சுக்கு அட்டன் பண்ணியிருப்பான் அப்படின்னா எண்ணி புடலாம். எல்டர்ஸ்ட்டை கேட்குறேன், இந்த பையன் இந்த சர்ச்சுக்கு வரானே, இவன் 52 சண்டேக்கு எத்தனை சண்டே இங்கே வந்திருந்துருப்பான் அப்படின்னு கேட்டான். பிரதர் எண்ணி புடலாம் பிரதர். அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன அப்படின்னா ஸ்போர்ட்ஸ். சர்ச்சில் 10 பேர் பேப்டிசத்துக்கு பேர் கொடுக்குறான்னு 4 பேர் கொடுக்குறேன். எனக்கும் பேப்டிசம். சரி, விக்கிரகத்தை விடலை. ஓகே, ஒன் மோர் திங்.
அநியாயத்தை விட்டு விலக கடவன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம், 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். நாம் அந்த வார்த்தை கூட நாம் ஏற்கனவே தியானிச்சிருக்கோம். விக்கிரகத்திலிருந்து நாம் மனம் திரும்பி இருக்கணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் நம்மளுடைய முற்காலம் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பேதுரு இங்கே ஒரு முற்காலத்தை சொல்றார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிப்போம். யாராவது ஒருத்தர் வாசிங்க பார்ப்போம். சென்ற வாழ்நாட்கள் காலத்திலே நாம் புறஜாதிகளுடைய இஷ்டத்தின்படி நடந்து கொண்டது போதும். ஓகே. அப்பொழுது நாம் காம விகாரத்தையும் துர் இச்சைகளையும் நடப்பித்து மதுபானம் பண்ணி களியாட்டு செய்து வெறி கொண்டு அருவருப்பான விக்கிர ஆராதனையை செய்து வந்தோம். ஓகே. 4ஆம் வசனம். அந்த துன்மார்க்க ஒளியிலே அவர்களோடே கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூசிக்கிறார்கள். ஓகே. அப்ப இப்படிப்பட்ட அநியாயங்கள் எல்லாம், இந்த இப்படிப்பட்ட சாக்கடை எல்லாம் விட்டு நாம் என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா விலகி இருக்கணும். காம விகாரம், எஸ், சிலர் சுய புணர்ச்சியில் இருந்திருப்பார்கள். சிலர் சுய புணர்ச்சி, சிலர் ஆண் புணர்ச்சி உடையவர்களாக ஹோமோசெக்சுவல்ஸ். சிலர் இதெல்லாம் என்ன அப்படின்னா காம விகாரம், துரிச்சை. சுய புணர்ச்சியாக இருக்கும், இல்லை ஆண் புணர்ச்சியாக இருக்கும். சிலர் குடியாக இருக்கும். சிலர் போதை பழக்க வழக்கங்களாக இருக்கும். ஒரு சிலர் ஆபாசமான காட்சிகளை பார்க்கிறதா இருக்கும். இதெல்லாம் என்ன அப்படின்னா சிலர் மதுபானம் பண்ணுறது, சிலர் வெறி கொள்வது, சில காம விகாரம், துரிச்சைகளை. பிரியமானவர்களே, இதெல்லாம் நம்முடைய பாஸ்ட். தகாதவைகளை பார்க்கறது, தகாதவைகளோடு கூட செய்கிறது, வெறி கொள்வது. இப்படிப்பட்டவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை என்ன செய்யும், அது துன்மார்க்க உலை. அவர்களோட கூட நீங்கள் விழாமல் இருக்கிறதினாலே அவர்கள் ஆச்சரியப்பட்டு உங்களை தூஷிக்கிறார்கள். ஒரு மனம் திரும்பி இருக்கிற பையனாக இருப்பானால், மெய்யாகவே ஒரு மனம் திரும்புதல் இருக்குமானால், அந்த ரூமில் ஒரு 4 பேர், ஒரு வாலிபர்கள் இருக்கிற இடத்துல ஒரு வாலிபன், என்னுடைய வாலிபன் என்ன எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் புதுக்கோட்டையில் பிஎட் பண்ணேன். நான் ரட்சிக்கப்பட்ட என்னுடைய ரட்சிப்பின் அனுபவம், காட்ஸ் கிரேஸ், தேவ ஆவியானவர். இன்றைக்கெல்லாம் இப்படிப்பட்ட டீச்சிங் கிடையாது. ஆனால் நமக்குள்ளே இருக்கிறதான இந்த பரிசுத்த ஆவியானவர் போதிச்சு கொடுத்தது. ஏன்னா எனக்கு தெரியும், என்னுடைய 21 வயதுக்கு முன்னதாக என்னுடைய கூட்டாளிகள், என்னோடு கூட இருந்த கூட்டாளிகளோடு கூட நான் எந்த அளவுக்கு நான் மோசம் போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆகையினால் இனி அந்த துன்மார்க்க உலையில் விழாமல் இருக்கணும் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளோ விலகி இருக்கணுமோ அவ்வளோ விலகி இருக்கணுங்கிறதுல ஜாக்கிரதையாக இருந்ததனுடைய விளைவு தான் நான் புதுக்கோட்டையில் என்னுடைய கல்லூரி நாட்கள், பிஎட் 1 இயர், அப்போ பிஎட் இருக்கிற நாட்கள், அந்த ஹாஸ்டலில் 120 பேர் தங்கியிருந்தாங்க. இந்த ஒரு ஹாஸ்டலுடைய எண்ணிக்கை 120 பேர். எனக்கு ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கு எனக்கு பயம். ஏன்னா அந்த நாட்கள்லேயே கல்லூரியில் இருக்கிறதான கவர்மெண்ட் ஹாஸ்டல், நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னால் சொல்கிறேன், 1985. நான் புதுக்கோட்டையில் பிஎட் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 1985, 40 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ப்ளூ ஃபில்ம், ஆபாசம் பார்க்கிறவர்கள் வெளியிலேருந்து பொட்டி எடுத்துகிட்டு வந்து போட்டு பார்ப்பாங்க. இதெல்லாம் கல்லூரியில் நடக்கிறதான அசூசிகள். கர்த்தர் சொன்னார், இந்த ஹாஸ்டலில் நீ உள்ளர போயிடாது, மறுபடியும் நீ சிக்குவ, துன்மார்க்க உலையில் நீ திரும்ப நீ சிக்கிடுவ. ஆகையினால் நீ தனியாக இரு. பை காட்ஸ் கிரேஸ் 70 ரூபாய் கொடுத்து தனி ரூமில் இருந்தேன். 1 இயருக்கு ஒரு மாதம் 70 ரூபாய்க்கு ஒரு ரூமில் என்னோடு கூட ஒரு பையன், ஒரு இந்து பாரம்பரியம், இந்து பையன்தான், பட் நல்ல பையன். சிகரெட் கிடையாது, கெட்ட பழக்கம் கிடையாது, தண்ணி கிடையாது. இப்படிப்பட்ட பையன் என்னோட சேர்ந்து அவனும் சேர்ந்துக்கிட்டார். அந்த வாடகை பகிர்ந்து கொண்டோம். இப்படி தான் 1 இயர் இருந்தேன். இந்த வார்த்தை பாருங்கள், 3ஆம் வசனம். சென்ற வாழ்நாள் காலத்தின்படி உன்னுடைய ஜாதி ஜனத்தோடு நடந்த இஷ்டத்தின்படி நீ நடந்து தெரிஞ்சதெல்லாம் போதும். அப்போ காம விகாரம், துரிச்சை, மதுபானம், களியாட்டு, வெறி, நோ, அந்த துன்மார்க்க உலையில்
விழாமல் இருக்கிறதுக்கு அந்த அசோசியேஷனே விட்டுரு, அந்த அநியாயத்தை விட்டு விலகு, அந்த ஐக்கியத்தை விட்டு விலகு. அடுத்த காரியத்தை எழுதுங்க, அடுத்த காரியத்தை கூட அதோட சேர்ந்து அடுத்த பாயிண்ட் அதான். என்ன போட்டிருக்கு? அவிசுவாசிகளுடைய, இதோட சேர்த்து இந்த காரியத்தையும் பாருங்க. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இது இந்த ஃப்ரூட் இல்லை அப்படின்னா அவருடைய ரட்சிப்பே கேள்விக்குறிதான். பெற்றோருக்கு உங்களுக்கு ஒரு கைட்லைன் சொல்கிறேன். உங்களுடைய பையனோ பொண்ணோ நாளைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு நல்லா தெரியும் இவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப் யார், முன்னாலே இவனுடைய பழக்க வழக்கம் யாரோடு இருந்துச்சு, இப்போ யாரோட பழக்க வழக்கம் இருக்குது. முதல்ல இவனுடைய நாட்டம் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துச்சு, வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஸோடு இருந்துச்சு. இப்போ இவனுடைய நாட்டெல்லாம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிங்க. அப்படி அது அந்த நிரூபணம் உங்களுக்கு இருக்கணும், அந்த நிரூபணம் இருக்கணும். இதெல்லாம் என் வாழ்க்கையில் பார்த்து கை கொண்டு உங்களுக்கு சொல்கிறேன். அருமையான வாழ்வு பிள்ளைகள், அந்த அநியாயம் வாசம் செய்கிற இடத்துல இருக்கக்கூடாது, அநியாய அக்கிரமம் இருக்கிற இடத்துல இருக்கக்கூடாது, விலகிடணும். அப்படிப்பட்டவர்களோட கூட்டாளி வச்சுக்க கூடாது. அந்நிய நுகத்தில் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் எது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் எது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கு எது? அவ்வளோதான். என்னென்ன என்ன அவ்வளோதான், என்னென்ன என்ன அவ்வளோதான். டிஸ்டன்ஸ் கீப் பண்ணிக்கணும், அவ்வளோதான். மற்றபடி நல்ல ஏக ஐக்கியம்லாம் கிடையாது, ஏக ஐக்கியம்லாம் கிடையாது. அதெல்லாம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். நான் மறுபிறப்பு பிறந்துட்டேன்னு அர்த்தம். உன்னுடைய ஃப்ரெண்டு யார் அப்படின்னு கேட்டால், கர்த்தருக்கு பயந்தவர்கள் தான் என்னுடைய கம்பேனியன்ஸ். தாவீது சொல்லுவார், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தான் என்னுடைய தோழன், அவ்வளோதான். என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ஃப்ரூட்ஸ். நம்மளுடைய துர்க்கிரியைகள், தகாத காரியங்கள் செய்திருப்போமானால் அந்த உலையிலிருந்து, துன்மார்க்க உலையிலிருந்து நாம் என்ன செஞ்சுருக்கணும்? மனம் திரும்பி இருக்கணும். அவிசுவாசிகளோடு உண்டான கூட்டம் என்ன செஞ்சுருக்கணும்? உடைச்சிருக்கணும். ஓகே, இதெல்லாம் ப்ரூஃப். கடைசியாக 7வது காரியம், தேவனிடத்திலும் வேதத்திலும் சகோதர ஐக்கியத்திலும் நாம் என்னவாக இருந்திருக்கணும்? வாஞ்சியும் விருப்பமாக இருக்கணும். வாஞ்சியும் விருப்பம், இதுதான் ப்ரூஃப். பாருங்க, கடைசியாக அப்போஸ்தலர் நடபடிகள் மனம் திரும்பினதான சவுல், கர்த்தர் அவனை பார்த்துட்டார் பாருங்க. 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம். சவுல் மனம் திரும்பி இருக்கிறார். தேவன் அவரை தமஸ்கு போகிற வழியில் அவரோடு கூட இடைப்பட்டு குதிரையிலேருந்து கீழே விழுந்து கண் பார்வை போய் கீழே எத்தனை நாள் அப்படின்னா 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவன் 3 நாள் 3 நாள் பார்வை இல்லாமலும் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, அனனியாவே என்றார். அவன், ஆண்டவரே, இது அடியன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அந்த அனனியா சீஷனுக்கு சொல்கிறார், நீ எழுந்து நேர்த்தெரு என்னப்பட்ட தெருவுக்கு போ, அதில் யூதாவினுடைய வீட்டுக்கு போ, அதில் தர்சு பட்டணத்தாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. ஐ லவ் திஸ் வேர்ஸ். அவன் இப்பொழுது படிங்க எல்லாரும், அவன் இப்பொழுது என்ன செய்கிறான்? ஜெபம் பண்ணுகிறான். பாருங்க அருமையானவர்களே, இவ்வளவு டீட்டெயில்ஸாக சொல்லுகிறவர் கர்த்தர் சொல்ல மாட்டாரா? இந்த வசனத்தை நான் அப்படி வாசிக்கிறேனே, இந்த வசனத்தை வாசிக்கிறேன். கூடல் நகர் சின்னையாராஜ் காம்பவுண்ட், 4வது வீதி, 28ஆம் நம்பர் வீட்டுக்கு போ, அதில் ஒரு மனுஷனை நீ தேடு, அவன் அங்கே டிவி பார்த்து கொண்டிருப்பான். இப்படி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? எஸ், மாறாத பிரமாணம் 2000 வருஷத்துக்கு முன்னால் எழுதி கொடுத்துட்டாரு. நம்ம வீடு தெரு எல்லாம் ஊர் பேர் எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்லாம் தெரியும். சிசிடிவி ஒன்று, இன்விசிபிள் சிசிடிவிக்கு அடியில் நம்ம இருக்கோம். நம்ம ஒரு சிசிடிவி வச்சுட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறோம்.
கேமரா இருக்குது ஜாக்கிரதை அப்படின்னு. வாட் யூ ஃபூல்ஸ். மேலேருந்து ஒருத்தர் என்ன செஞ்சிட்டு இருக்காரு சொல்லுங்கள்? என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம என்ன தெரு தெரியுது, என்ன ஊர், என்ன தெரு, யார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோங்கிறதெல்லாம் தெரியுது. அவன் இப்பொழுது என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான், வேதத்தை தியானித்து கொண்டிருக்கிறான், ஜெபித்து கொண்டிருக்கிறான். வாட் எ வேர்ட். இதை மாதிரி நம்மளை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் எழுதணும். முதல்ல அவன் குறுக்கு தெருவில் இருந்தான், இப்போ என்ன தெருவுக்கு வந்துட்டான்? இப்போ அவன் இவனுடைய தெருவெல்லாம் இப்போ நேர் தெருவாயிடுச்சு. நேர் தெருவில் யூதாவினுடைய வீட்டில் தர்சு பட்டணத்தானே சவுல் என்னும் பேருள்ளவனோட போய் பாரு. அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான்? பிரைஸ் தி லார்ட். இஸ் அ born again person, மறுபடியும் பிறந்தவன். அவனுடைய ஜெபத்தையும் தியானத்தையும் சகோதரரிடத்தில் ஐக்கியம் அதெல்லாம் வாஞ்சியாக வரும். ஒருவன் மறுபிறப்பு அடைஞ்சிட்டான்னா அவன் ஞான பாலின் மேல் அவன் என்னவா இருப்பான்? வாஞ்சியாக இருப்பான். ஸோ கர்த்தர் இந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்கான்னு பார்த்தோம். மனஸ்தாபப்பட்டிருக்கோமா? எல்லாரிடத்துலையும் இந்த பூமியில் ஒருத்தர் கூட நமக்கு பகையாளியே இருந்திருக்கக்கூடாது. எல்லார்ட்டையும் நம்ம சமாதானம் செய்கிறவளாக இருக்கும். அவர்கள் நம்மளை கிறிஸ்து நிமித்தம் பகைச்சிட்டு போயிட்டு நாம் யாரையும் பகைக்கக்கூடாது. நாம் மன்னிப்பு கேட்டிருக்கணும், ஒப்புரவாயிருக்கணும். யாராவது ஏமாற்றி இருந்திருக்கோமா, திரும்ப செலுத்தி நாம் ஒப்புரவாயிருந்திருக்கணும். நம்மளுடைய இருதயத்தில் ஒரு விக்கிரகம் இருக்கக்கூடாது. இயேசுவை தவிர ஒரு விக்கிரகம் கூட இருக்கக்கூடாது. எந்த அநியாய அக்கிரமம் பாவம் இருக்குமானால் அதை விட்டு நாம் விலகி இருக்கணும். அவிசுவாசிகளுடைய கூட்டு இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்கக்கூடாது. தேவன் பேரிலும் ஜெபத்திலும் தேவ பிள்ளைகளோடு கூட நாம் ஐக்கியமாக இருப்போம். தீஸ் ஆர் ஆல் த ப்ரூஃப்ஸ். இப்படிலாம் ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அவர்கள் மறுபிறப்பு அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவர்கள் என்ன பெற்றுக்கொள்கிறதுக்கு தகுதி? அவர்கள் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நாம் யாவரும் எழுந்து நிற்போம், ஜெபம். ஒரு சிலர் சுருக்கமாய் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். இது புதிதாய் பிறந்தவர்களுக்கு மாத்திரம் இல்லை பிரியமானவர்களே. தேவன் நம்மை காண்கிற தேவன். நாம் எந்த ஊரில், எந்த தெருவில், எந்த வீட்டில் நாம் இருக்கோம், என்ன பண்ணுறோங்கிறதெல்லாம் கர்த்தருக்கு தெரியும். அவன் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறான் தேவன் தெரியும். நீ அத்திமரத்து கீழே இருக்கிறப்ப உன்னை நான் பார்த்தேன்னு சொன்னார். நீ கம்ப்யூட்டரில் உட்காந்துருக்கிறப்ப நான் பார்த்தேன், டிவியில் உட்காந்துருக்கிறப்ப உன்னை நான் பார்த்தேன். நீ என்ன பார்க்குறேங்கிறத பார்க்குறேன். உன்னுடைய ஃபைனான்ஸ் டீலிங்ஸ் எனக்கு தெரியும். உன்னுடைய அந்தரங்கம் எனக்கு தெரியும். உன் இருதயத்தில் உள்ள பகை எனக்கு தெரியும். தேவனை நாம் ஏமாற்ற முடியாது. நம் மனம் திரும்ப பிரியமானவர்களே, மெய்யான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகள். அவிசுவாசிகளோடு கூட்டு வேண்டாம், அவிசுவாசிகளோடு பிஸ்னஸ் வேண்டாம், யாதொரு விக்கிரகத்தையும் இருதயத்தில் நாட்டிட வேண்டாம்.